ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 5 நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட 3வது சனிக்கிழமை. நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கலந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது மூலயமா உங்களை பிடிச்சிக்கக்கூடிய தரித்திரம் பீடைகள்லாம் விலகி பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பு தான். அதை விட புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட 3வது சனிக்கிழமை ஒரு முக்கியமான சனிக்கிழமைன்னு சொல்லலாம். ஒற்றைப்படையில் வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய பேர் வீடுகளில் இந்த 3வது சனிக்கிழமை தலையை போட்டதுக்கான வழக்கமும் இருக்கும். முதல் 2 சனிக்கிழமை எப்பவும் போல பெருமாளுக்கு விரதம் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இந்த 3வது சனிக்கிழமையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. சொல்லப்போனால் இந்த 3வது சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சில பேர் புரட்டாசி மாதத்துக்கான விரதத்தை முடிக்கிறதுக்காகவும் பலவிதமான வழிபாட்டு முறைகள் மேற்கொள்வது வழக்கம். அப்படிப்பட்ட சனிக்கிழமையில் இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு தூங்கி எழுந்துமே செய்யக்கூடிய முதல் வேலையில இருந்தே ஆரம்பிக்கக்கூடிய இந்த பரிகாரம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மனுஷனோட வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். யாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்றம் மட்டுமே நிலைச்சிருக்காது, அதே மாதிரி இறக்கமும் இருக்காது. ஏதாவது சூழ்நிலையில் ஏற்றமும் இறக்கமும் மாறி வரும். சில பேர் நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நமக்கு நல்லது நடக்கணும்னு புலம்புவாங்க. அதுக்கு காரணம் அவங்க முற்பிறவியில் செஞ்ச பாவமாக கூட இருக்கலாம். அந்த பாவத்தால் பல தடைகள் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டப்படுறதும் உண்டு. அப்படிப்பட்டவங்க புரட்டாசி சனிக்கிழமை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை மாதிரி நாட்களில் அவங்க குளிக்கும்போது ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி குளிக்கும்போது அவங்களோட பாவங்கள் நீங்கி எல்லா விதமான செல்வ செழிப்பும் தாராளமாக வந்து சேருமா. ஒரு சில வாழ்க்கையில் கஷ்டகாலம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குதுன்னா முதல் விஷயம் அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது தான். அவருடைய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்யறதுக்கு முதல்ல அவங்க செஞ்சுருக்கக்கூடிய பாவங்களை நிவர்த்தி செய்யணும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தரித்திரம் பீடைகளுமான விஷயங்கள் விலகி ஓடுறதுக்கும் சில பரிகாரங்கள் செய்யணும். நாம் எல்லோரும் அன்றாடம் செய்யக்கூடிய முக்கியமான ஒன்று தான் குளிக்கிறது. இது தினமும் செய்கிற வேலை தான். ஆனால் புரட்டாசி சனிக்கிழமை மாதிரி பல முக்கியமான விரத நாட்களில் நாம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? குளிக்கிற வேலை. அப்படி குளிக்கக்கூடிய வேலையில் இருந்தே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நாள் விரத நாள் ஒரு மிகப்பெரிய சிறப்பான நாளாக அமையும். அந்த விரத நாளுக்கு ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சொல்லப்போனால் அந்த விரதம் உங்களுக்கு முழு திருப்தியோட எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். இந்த ஒரு விரத நாள் இவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கேன்னு நீங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த விரத நாள் அமையும். அந்த காலத்துலேருந்தே பல சாஸ்திரங்களில் நாம் எப்படி குளிக்கணும், எந்த நேரத்தில் குளிக்கணும், குளிக்கும்போது என்னென்ன பொருட்களை சேர்க்கணும், எந்த விதமான மந்திரங்களை சொல்லணும்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் நாளைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை. இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் குளிக்கக்கூடிய முதல் வேலையில இருந்தே தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது நமக்கு பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி குளிக்கும்போது நாம் இந்த பொருட்களை சேர்த்து குளிக்கும்போது புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப இனிமையான விரதமாக மாறப்போகுது. அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுமாடு கோமாதா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், முக்கியமான பொருள் பால். இந்த பால் அப்படிங்கிறது தூய்மையோட ஒரு மறு உருவம். அதுவும் காலைல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரே ஒரு சொட்டு சுத்தமான பசும்பால், தண்ணி கலக்காத பசும்பாலாக கிடைச்சா பாருங்கள். சில பேர் வீடுகளில் இந்த பசும்பால் அப்படிங்கிறது கிடைக்கிறது சாத்தியமில்லாத ஒன்றா கூட இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட என்ன பால் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றணும் கூட அவசியம் இல்லை. பாலை ரொம்ப அதிகம் வீணாக்க வேணாம். ஒரு சொட்டு, 1 ml குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சொட்டு பாலை கலந்து அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கிறது மூலயமா உங்களோட பாவங்கள் விலகும். சுவாமிகளுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது சுவாமியோட மனசு குளிர்ந்து நம்ம கேட்கக்கூடிய வரங்களை வாரி கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பாலை ஒரே ஒரு சொட்டு கலந்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், நாளைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். பெருமாளுக்கு உகந்த பல பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தோட மகிமையை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. பல பதிவுகளில் பச்சை கற்பூரத்தை பற்றி சொல்லியிருக்கோம். பச்சை கற்பூர வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் பெருமாளோட வாசம் இருக்குமா. பெருமாளோட வாசம் இருந்துட்டா அங்கே மகாலட்சுமி தாயார் தானாக வந்துடுவாங்க. இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான செல்வ செழிப்புக்கும் பஞ்சம் இருக்காது. அதனால் குளிக்கக்கூடிய தண்ணீரில் முடிஞ்சால் ஒரே ஒரு சிட்டிகை, சும்மா ஒரு துளி கிள்ளி போட்டால் கூட போதும். அதிகமாக பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை கலந்து தலைக்கு குளிச்சுடுங்க. அடுத்ததாக பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பாலை பயன்படுத்தணும்.
அதே மாதிரி ஒரே ஒரு துளி சுத்தமான பசு நெய் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது மூலயமா நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் விலகி ஓடுமா. உதாரணத்துக்கு நீங்கள் வெளில போய் சுற்றிட்டு வரீங்க, எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வரீங்க. அப்படி போயிட்டு வரும்போது பல பேரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பல இடங்களுக்கு போயிருப்பீங்க. அது மூலயமா உங்களுக்கு எது தோஷங்களோ இல்லை தேவையான விஷயங்கள் உங்கள் கூட வந்திருந்தாலோ அந்த விஷயங்கள்லாம் விலகி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில், அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருமாளுக்கு ஒரு முக்கியமான பொருளை பற்றி பார்ப்போம். இதுதான் துளசி இலை. துளசி இலை இருக்கக்கூடிய இடத்துலையும் பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். பச்சை கற்பூரம் மாதிரியே பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த துளசிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. துளசி இலைகளை முதல் நாளே பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு குளிக்கும்போது ஒரே ஒரு துளசி இலை போட்டால் கூட போதும். ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுடுங்க. இது வரைக்கும் பசுமாடு, கோமாதா, அதே மாதிரி பெருமாளுக்கு உகந்த பல பொருட்களை பார்த்தோம். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சில பொருட்களை பார்ப்போம். இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் எந்த பொருள் கிடைச்சாலும் சரி, இல்லை எந்த பொருள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அதில் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதில் முதல் பொருள் ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் தான். இந்த ஏலக்காயோட வாசத்துக்கு மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வசியம் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஏலக்காயை ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது விநாயகரோட அபிஷேகத்தில், விநாயகர் அபிஷேகம் கிடையாது, பொதுவாகவே ஒரு சில சுவாமி சிலைகளோட அபிஷேகத்துக்கு இந்த வெட்டிவேரை பயன்படுத்துவாங்க. வெட்டிவேரோட வாசம் ஒரு நேர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும். நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறத விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த வெட்டிவேர். அப்பேற்பட்ட வெட்டிவேரை, சுவாமிகளுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வெட்டிவேரை ஒரே ஒரு வேர் இல்லை ஒரு வேர் 2-3 பிச்சு போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்திக்கலாம். அது மூலயமா உங்கள் உடலும் மனதும் தூய்மையாகவும் நறுமணமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நாளைய தினம் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப இனிமையானதாக மாறிடும். அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் கல்லுப்பு. மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய ஏலக்காய் மாதிரியே மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடமே இந்த கல்லுப்பை சொல்லலாம். அப்பேற்பட்ட கல்லுப்பை சும்மா ஒரு 2-3 கல் போட்டால் கூட போதும். குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்துக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் எல்லா பொருட்களையும் கலக்கணும் கட்டாயம் கிடையாது. இப்போ சொன்ன பொருட்களில் ஒரு சில பொருட்கள் சில பேர் வீட்டில் இருக்கும், சில பேர் வீட்டில் சில பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு நெய், பச்சை கற்பூரம், இது மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வீடுகளில் காலையில் குளிக்கக்கூடிய நேரத்தில் இல்லைனாலும் போய் வாங்கிட்டு வர முடியாது. அப்படிப்பட்டவங்க பால், ஏலக்காய், இப்போ சொன்ன கல்லுப்பு, இது மாதிரி பொருட்களை பயன்படுத்தி கூட நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். குடும்பத்தில் ஒரு 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5-6 நபர்களும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குறைந்தது ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடியாவது இப்போ சொன்ன இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் எல்லா பொருளையும் கலந்து அதுக்கப்புறமா தலை குளிச்சுட்டு வந்து புரட்டாசி சனிக்கிழமைக்கான உங்களோட வேண்டுதல் பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல பலன் தெரியும். குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறத உணர முடியும். தலிகை வழிபாடெலாம் முடிச்சிருங்க. மாலை நேரத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருடாழ்வாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் தாயாரை சேவிச்சுட்டு கடைசியாக சக்கரத்தாழ்வார் அப்புறம் நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வாங்க. முடிஞ்சால் ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.